ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிஜி டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம ஆட்டோகேடில் எப்படி 3D ஆப்ஜெக்ட்ஸ்க்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்காக சிறுசாக ஒரு 3D ஆப்ஜெக்ட்ஸ் 2 க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ரெண்டுக்கும் தனித்தனியாக லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து பிரிக் ஒர்க் அப்படின்ற லேயர், ரெண்டாவது வந்து இன்னர் ஃப்ரேமுக்குள்ளே டோர். ஸோ டோருக்கான ஒரு லேயர், பிரிக் ஒர்க்குக்கான லேயர், 2 லேயர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் விஷுவலாக தெரியணும் அப்படின்றதுக்காக ரெண்டுக்கும் ஒரு கலர் வச்சுக்கிறேன். ஸோ பிரிக் ஒர்க் ரெட்டுனும் டோரை வந்து எல்லோ கலரும் கொடுத்துக்கிறேன். ஸோ லேயர் க்ரியேட் பண்ணதை நம்மளோட 3D ஆப்ஜெக்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பிரிக் வால் அப்ளை பண்ணியாச்சு. இன்டர்னலாக உள்ளதுக்கு டோரை அப்ளை பண்ணுறோம். ஸோ லேயர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதோட வியூவை வந்து ஷேடர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும், ரெட் அண்ட் எல்லோவாக. அடுத்தது இதில் எப்படி நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் டேப்பில் போனீங்க அப்படின்னா மெட்டீரியல் அப்படின்றதில் மெட்டீரியல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆட்டோடெஸ்க் லைப்ரரி ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாக உள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அதில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நான் அப்ளை பண்ண போகிறது பிரிக்கோட மெட்டீரியலும் டோரோட மெட்டீரியலும். ஸோ ஃபஸ்ட்டு பிரிக்கோட மெட்டீரியலை ஆட் பண்ணிக்கிறேன். ட்ராயிங்கில் ஆட் பண்ணால் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணனா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வேணால் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒன்றும் எடிட் பண்ணாமல் ஜஸ்ட்டு டிஃபால்ட்டாக வர்றதை அப்ளை பண்ணி காட்டுறேன். பிரிக்கு கிடையாச்சு. அடுத்து டோருக்குன்றனால வுட் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இதில் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஓகே, இங்கிலீஷ் ஓக் அப்படின்னு ஒரு வுட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் நம்மளோட ட்ராயிங் ஃபைலில் இப்போ ஆட் ஆயிடுச்சு. ஒரு பிரிக் ஒர்க்குக்கானது, ஒரு டோருக்கானது, 2 மெட்டீரியலை மட்டும் நம்ம ட்ராயிங் ஃபைலில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் ஆனது கீழே லிஸ்ட் ஆகிருக்கும், நம்ம ட்ராயிங் ஃபைலில் லிஸ்ட் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கிற லேயரில் அந்த மெட்டீரியலை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அதே மெட்டீரியல் டேப்பில் கீழே அட்டாச் பை லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷனை பிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ரைட் சைடில் வந்து லேயர்ஸ் இருக்கும், லெஃப்ட் சைடில் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் அந்த மெட்டீரியல்ஸை ட்ராக் பண்ணி என்ன லேயரில் வேணுமோ அந்த லேயரில் வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெட்டீரியல் வந்து அந்த லேயருக்கு அப்ளை ஆகிடும். ஸோ ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து மெட்டீரியல் அப்ளை ஆகிடுச்சு. அப்ளை ஆனதுக்கப்புறம் இப்படி தான் நமக்கு தெரியும், ஷேடட் வியூன்றனால. ஸோ வியூ வந்து ரியலிஸ்டிக் அப்படின்னு மாற்றுங்க. ஸோ ரியலிஸ்டிக்கில் மாற்றினா கீழே நமக்கு வுட்டோட லேயர் வந்து நல்லா தெரியுது. பிரிக்கோட லேயர் வந்து கொஞ்சம் க்ளோஸராக இருக்குது பிரிக்கு. ஸோ அதோட ஸ்கேலை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா அதே மெட்டீரியலை ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ அதை எடிட் பண்ணால் மட்டும்ல, ஸோ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ எடிட் பண்ண போகிறோம். நான் எடிட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக அந்த ஸ்கேல் எப்படி மாறுது அப்படின்றது நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ எடிட் ஆப்ஷன் போய்ட்டேன், இமேஜை போய்ட்டு எடிட் இமேஜ்னு கொடுக்குறேன். ஸோ அதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கேல் ஆப்ஷனில் அதோட சாம்பிள் சைஸை வந்து நீங்கள் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேல் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். டிஃபால்ட்டாக நமக்கு 400 இருந்ததை இப்போ வந்து 1000 மாற்றுறேன். கொஞ்சம் பெருசாச்சு. ஸோ 1200 வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1200 வச்சுருக்கேன். இப்போ உங்கள் விஷுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் இன்க்ரீஸ் பண்ணனால கொஞ்சம் கரெக்டாக தெரியுது. பிரிக் ஒர்க் வந்து எந்த ஸ்கேலில் இருக்கணுமோ அந்த ஸ்கேலில் தெரியுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட்டோகேடோட 3D ஆப்ஜெக்ட்ஸுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு சாம்பிள் அப்படின்றனால 2 மெட்டீரியல் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வேணாலும் அந்த ஆப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் நம்மளோட ஆட்டோகேட் மாடலில் இன்க்ளூட் பண்ணிட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ்.